இருக்காரு. 2500 வேண்டாமா, சிலிண்டர் வேண்டாமா, விஜய் நல்லா ஆட்சி அமைச்சா போதுமா? 2500 கொடுப்பேன்னு சொல்லுவாங்களா, சிலிண்டர் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்களா? அது 6 சிலிண்டர், 1 இல்ல 6. மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தள்ளுவாங்க. அது நான் காலிட்டு போவாங்க. நாங்களா வாயில் வரல வச்சு போகணும். எவ்வளவு பண்ணி உனக்கு வேண்டாம் மூடி ஓரமா போய் விஜய் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு இருங்க. நாங்களும் அப்படி அவசியம் கிடையாது. ஆளு வீடியோ போறாங்க. இந்த மாதிரி எவ்வளவு அது வேண்டாம் இது வேண்டாம் கவர்மெண்ட் கொடுத்தது வேண்டாம், விஜய் மட்டும் நல்லா இருந்தா போதும் வீடியோ போட்டீங்க. விஜயண்ணா, எனக்கு எந்த ஃப்ரீயும் வேண்டாம். நீங்க நாட்டு சட்ட ஒழுங்கா சரி பண்ணி அங்கங்க இருக்கிற மதுபான கடைகளை கொஞ்சம் கொஞ்சம் மூடி அங்கங்க கனிம வளங்கள் எல்லாம் திருடுறாங்க இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணி ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை 5 வருஷத்துக்கு எனக்கு கொடுங்க. அடுத்த 5 வருஷத்துல உங்களால முடிஞ்சதுன்னா உங்களோட வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுங்க. இப்ப நான் ரொம்ப தைரியமா சொல்றேன், உன்னால என்ன புடுங்க முடியுமோ போய் புடுங்கிடி மயிறு. என்ன மிரட்டுற? சரி ஓகே, போனா போது, நம்மளும் ஜெயிச்சு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் மரியாதையா பேசணும்னு பார்த்தா என்னன்னு இப்ப என்ன சொல்லுவ? அவ டிவிகே அதனால அவ அப்படி சொல்லுவா, அப்ப நீ டிஎம்கே அதனால அப்படி சொல்ற அப்படின்னு நான் சொல்லிட்டா மூஞ்சியும் முகரையும் பாரு. போன ஆட்சியில உங்க 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 ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் எப்ப கொடுத்தாரு? ஓடி இவ்வளவு வாயில ஏதாவது வந்துற போது அசிங்கமா கடைசி 2 வருஷம் கொடுத்தாருடி மயிரே. அதுவும் பாதி பேருக்கு வரல. ஒழுங்கு மரியாதை பேசு. யாரு மிரட்டுற நீ? உன் வீடியோவை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஏற்கனவே பாத்துட்டா அன்னைக்கு உனக்கு கிளி